ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எங்க பார்க்க போறோம்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்ட் 3 இதில் பார்க்க போகிறோம். அதாவது ஆக்சுவலி நம்ம பார்ட் 1ல் வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன எப்படின்னு பார்த்துருப்போம். பார்ட் 2ல் வந்து சார்ட்டில் அப்ளை பண்ணுறதை பற்றி பார்த்துருப்போம். பார்ட் 3ல் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வச்சு ட்ரேட் எடுப்போம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ நம்ம லைவில் வரைஞ்சு காமிக்கிறேன். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி வரைவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பேசிக்காக வந்து என்ன டூல் வேணும்னா ட்ரெண்ட் லைன் எடுப்போம். ட்ரெண்ட் லைன் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா வந்து இதை காமிக்கிறேன். ட்ரெண்ட் லைனில் கலர் வச்சுக்கோங்க, இது ஒன்று வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஹை பார்க்கணும். மார்க்கெட்டில் எது ஹைன்னு பார்த்தோம்னா நமக்கு மார்க்கெட்டில் இதுதான் ஹை. ஓகேங்களா, இது வந்து நமக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக நமக்கு அப்டென் போகுதுன்னு அர்த்தம். இன்னும் அப்டென் வந்து கண்டினியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஒருவேளை வந்து இதை நமக்கு பிரேக் ஆகுது, இதை நமக்கு லோ, அந்த ஹைனா நமக்கு இதான் லோ, லோவை பிரேக் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக இங்கே வச்சுக்கலாம். லோவை பிரேக் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நம்ம மார்க்கெட் நல்லா பார்க்குறோம். மார்க்கெட் நல்லா பார்த்த உடனே இதுதான் ஹை, நம்மளுக்கு ஹைன்னு பார்த்த உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹைக்கு கீழே இருக்கிறது லோ, அந்த ஒரு இதுக்கு கீழே இருக்கிறது லோவை வச்சுக்கிறோம். லோவை பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணி என்ன பண்ணுதுன்னா இதை பிரேக் பண்ணல. அப்போ என்ன பண்ணுவோன்னா நம்ம ஒரு புல் பேக்காக வெயிட் பண்ணுவோம். ஒரு புல் பேக் வந்துட்டு திரும்பி இது வந்ததுக்கப்புறமா பையர் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு ஹேமர் ஆர் ரிஜெக்ஷன் நம்ம செல்லரில் வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஒரு டவுன் கொடுப்போம். என்ட்ரி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் ப்ரோட்டக்ஸ் லேட்டாக பண்ணலாம். என்ன பண்ணுவோம்னா வந்து நெக்ஸ்ட்டு ஒரு செல்லருக்காக நம்ம கொடுப்போம். அது நமக்கு கண்டிப்பாக வின் ஆகும். ஆக்சுவலி அப்படி தான் நம்ம இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுவோம். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நமக்கு கண்டிப்பாக வின்னு நம்ம என்ட்ரி பிளேஸில் கொடுத்துருந்தா கண்டிப்பாக வின்னாக இருக்கும். இல்லைனாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா ரிவர்சல் நடந்துச்சு. ரிவர்சல் நடந்ததுனால வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லாஸ் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஒரு லாஸ் ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு மார்ட்டிங். அது வந்து எப்படி போடுவோம்னா கரெக்டான ஒரு இதில் தான் போடுவோம். இது ஒரு எரர் கேண்டில். நம்ம இங்கே வந்து இன்னொன்று வந்தால் நம்ம வந்து என்ட்ரி போடுவோம். டவுனுக்கு வந்து என்ட்ரி போடுவோம். சடனாக தூக்கிட்டான். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த மார்க்கெட்டில் பார்ப்போம் எப்படி வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு மார்க்கெட். நமக்கு இதுலேயும் அதே மாதிரி தான் மார்க்கெட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு மூவ் கிடச்சிருக்கும். மூவ் கொடுத்த உடனே பார்த்தோம்னா இந்த இடத்துலேருந்து பார்ப்போம் அப்படின்னா வந்து நமக்கு இது ஒரு பிரேக் எடுத்துருக்கு. பிரேக் ஆன நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் மார்ஜின் சேஃப்டி எடுத்து டவுன் கொடுத்துடணும். கொடுத்தோம்னா நமக்கு சாதாரண வின் கிடைக்கும். இந்த ட்ரேட் மட்டும் பாருங்கள் எப்படி வின் ஆகும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக. ஓகே, நமக்கு என்ன ஆச்சுன்னா இது வந்து ஷுவரான வின் கிடச்சிருச்சு. ஆக்சுவலி இப்படி தான் நம்ம வந்து இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கான ட்ரேட் எடுப்போம். பேசிக்காக நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இது ஆக்சுவலி மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கான ட்ரேடுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம வந்து
விக் ஃபில் பண்ணி போகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த விக் ஃபில் பண்ணி போறது எப்படி அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நம்ம பேசிக்கா எப்படி வரையணும்னு நம்ம முன்னாடியே சொல்லி குடுத்துருப்போம். அதாவது இப்போ இதில ஹை பார்த்துக்கோங்க. இதில வந்து யாரு ஹை அப்படின்னு பார்த்தோம்னா, இதில வந்து இதுதான் ஹை. இந்த ஹை என்ன பண்ணிட்டான்? ஹைய வந்து பிரேக் பண்ணல. நமக்கு எப்படி வந்து இந்த ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஹைய வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணியிருக்கணும். அதாவது எப்படி பிரேக் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த ஹை இருக்கா? அந்த ஹைய வந்து பாடியால பிரேக் பண்ணியிருந்தா மட்டுமே வந்து நம்ம ஒரு கன்டினியூஷன் குடுக்கணும். அப்படி இல்லன்னா நம்ம அந்த இடத்துல ட்ரேடே பண்ணக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து, இந்த இடத்துல வந்திருக்கு. இத கன்டினியூஷன் பண்ணி பாடியில பிரேக் குடுக்கல. இந்த இடத்துல தான் வந்து குடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தோம்னா, விக்ல தான் குடுத்துருக்கான். விக்ல குடுத்தா என்ன பண்ணிருக்கான், கண்டிப்பா நம்ம வந்து கன்டினியூஷன் குடுக்கக்கூடாது. மார்க்கெட் அதே மாரி பெஸ்ட் மார்க்கெட்டா இருக்கணும். நம்ம நம்ம நார்மல் மார்க்கெட்டா எடுத்தோம்னா, கண்டிப்பா வந்து இதுக்காக வந்து வராது. ஆக்சுவலி இப்படி தான் வந்து நம்ம ட்ரேட் எடுப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து அம் எப்படியும் எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 100% ஸ்ட்ராட்டஜி எதுவுமே இல்ல. ஜஸ்ட் வந்து நம்ம வந்து எல்லாமே 80 டூ 90% அக்யூரசி தான் இருக்கும். நான் இது சொல்றது வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. இப்ப நமக்கு வந்து இது பிரேக் ஆயிருச்சு. இப்ப வந்து விக் இருக்கு. அந்த விக்ல வந்து பார்த்தா நம்ம கண்டிப்பா எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து எப்படின்னா வந்து ஆ நெக்ஸ்ட் வந்து எப்படின்னு பார்த்தோம்னா வந்து, நம்மளுக்கு இதுலயும் வந்து பார்த்தோம்னா விக் இருக்கு. அத எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் அப்படியே மேல போவோம். இத நம்ம எடுக்க மாட்டோம். ஹை பிரேக் ஆயிட்டே போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொன்னு காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணி இந்த இடத்துல வைப்போம். இப்ப நம்மளுக்கு இத பிரேக் ஆன உடனே, நல்லா நல்லா பாடியில பிரேக் ஆன உடனே ஒரு கன்டினியூஷன் குடுப்போம். இப்ப இதுக்கான லோ எது? இதுக்கான லோ நேரா பார்த்தோம்னா, இதுதான் நமக்கான லோ. நமக்கான லோனால நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்டின்னா வந்து, அத நான் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனா எடுத்திருப்பேன். நம்மளுக்கு வந்து அது கரெக்ட்டா முடிஞ்சிருக்கும். நமக்கு ஷூரான ஒரு டவுன் என்னதான் நம்ம அப் போனதா இருந்தாலும், ஷூரான வின் கிடைச்சிருக்கும். இதுதான் வந்து இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வச்சு ட்ரேட் எடுப்போம். இது வந்து நம்ம இன்னொரு கான்செப்ட்னு சொல்லலாம். இது வந்து விக் ஃபில்லிங் ட்ரேடுன்னு சொல்லுவோம். நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன். விக் ஃபில்லிங் ட்ரேடு எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு. பட் இந்த வீடியோல நான் கிளியரா வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கூட ஃபுல்லா கொலாபரேட் பண்ணி நான் வந்து இது ஃபுல்லா சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பா வின் ஆகும். பட் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து 80 டூ 90% தான். அது கூட நம்ம எப்படி மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் சைக்காலஜி எல்லாம் எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம கரெக்ட்டா பண்ணா தான் நம்ம வந்து சக்சஸ் ஆக முடியும். அதே மாரி நம்ம வந்து பெர் டே வந்து 10% அந்த மாரி ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து எக்ஸிட் ஆவது ரொம்ப நல்லது. ஆக்சுவலி பார்த்தோம்னா, இன்னைக்கு நான் அரவுண்ட் ம் $15 $16 ரீச் பண்ணியிருக்கேன். அரவுண்ட் எனக்கு வந்து என்னோட கேபிட்டலோட 10% வந்து மேல தான். அதனால என்ன பண்ணுவோம்னா, அதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். ட்ரேட் வந்து அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அதுக்கு மேல நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோம்னா நம்ம சைக்காலஜி அஃபெக்ட் ஆகும். நெறைய விஷயங்கள் பாதிக்கப்படும். அதனால நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கரெக்ட்டான மணி மேனேஜ்மென்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் நம்ம ட்ரேட் செட்டப்ஸ்ல வந்து நம்ம கரெக்ட்டா இருக்கோமோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து சக்சஸ் ஆகலாம். அதனால ஒரு 10% நீங்க டார்கெட் ஆர் 5% டார்கெட் வச்சீங்க அப்படின்னா, உங்க கேபிட்டல்ல இருந்து அத ரீச் பண்ணிட்டீங்களா, வெளிய போயிருங்க. அதுக்குள்ள வந்து நீங்க மார்ட்டிங்கள் போடலாம். அந்த அந்த டார்கெட், அந்த அச்சீவ்மென்ட் அந்த இதுக்குள்ள வந்து நீங்க மார்ட்டிங்கள், நெறைய விஷயம் என்ன வேணா போடலாம். அத தாண்டக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். அது ரீச் ஆயிருச்சு அப்டின்னா, அன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டு சடனா க்ளோஸ் பண்ணிட்டு லாக் ஆன் பண்ணிட்டு வெளிய வந்துரணும். சப்போஸ் நமக்கு அது வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிருச்சுன்னா, அன்னைக்கு ஓகே. நம்ம அப்படி டார்கெட் ஆச்சுன்னா கண்டிப்பா வந்து உள்ள இருக்க தோண்டும். ஆனா கண்டிப்பா உள்ள இருக்கக்கூடாது. உள்ள இருக்கும்போது உங்களுக்கு வந்து மேபி சைக்காலஜி அஃபெக்ட் ஆகி லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து 10% அச்சீவ் ஆனா வெளிய வந்துருங்க. இந்த பேசிக்கா நான் யூஸ் பண்ற ஒரு ட்ரேடிங் ரூல்ஸ். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அத அப்படியே கீழ வரைஞ்சுட்டே போவோம். கீழ வரைஞ்சுட்டே போவோம். திரும்பி பிரேக் குடுத்த உடனே நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு கன்டினியூஷன் குடுப்போம். இப்படி தான் வந்து நம்ம ட்ரேட் எடுப்போம். இது ஜஸ்ட் வந்து இந்த விக் ஃபில்லிங் அண்ட் வந்து பார்த்தோம்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம பேசிக்கா ட்ரேட் எடுப்போம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எல்லாம் வீடியோ பார்க்கலன்னா, நீங்க ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு கரெக்ட்டா புரியும். என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி இந்த ஸ்ட்ராட்டஜி அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம என்ன ஃபாலோ பண்ணுங்க காய்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.